ஹalleluya பிரைஸ் லார்ட். சத்தத்தை கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். இந்த மாதத்துக்கென்று ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட வாக்குத்தத்தத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த வாக்குத்தத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனம் புத்தகம் 60ஆம் அதிகாரம், அதில் 15வது வசனமும் 16வது வசனமும் அதை சற்று நம்ம தியானிப்போம். இப்போ உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கவனிங்கள். 15வது வசனம்: நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாக இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாடுகளை உண்டு. கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வார். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது ஒரு சில காரியத்தை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். இதற்கு நான் தலைப்பு என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நானே உன் மீட்பர் என்று அறிந்து கொள்வார் என்ற தலைப்பின் கீழே நான் இதை தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யணும். இந்த காரியத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் டப்புன்னு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தின என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சமாரியனுடைய காரியத்தை எனக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். அது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம்தான். பட் ஆனால் ஆண்டவர் எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக பேசினார். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நல்ல சமாரியன், அது பார்த்திங்கன்னா லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 to 37ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். அந்த சம்பவம் நமக்கெல்லாம் நன்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அதில் ஒரு மூன்று காரியங்களாக காணப்படுகிறது. அந்த காரியம் என்ன என்று விவரித்து சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது பார்த்திங்கன்னா, வழியில் காயப்பட்டு கிடக்கிறாரு. அப்போ ஆசாரியர் ஒருவர் போகிறாரு. உதவி செய்யாமல் கடந்து போகிறாரு. ஆனால் ஆசாரியர் நினச்சா பார்த்திங்கன்னா உதவி செஞ்சுருக்க முடியும், உதவி செய்யாமல் கடந்து போகிறார். ரெண்டாவது காரியம் பார்த்திங்கன்னா, அதே போல் லேவியரும் போயிட்டு பார்த்துட்டு கடந்து போகிறாரு. ஆனால் சமாரிய நபர் பார்த்திங்கன்னா அவருக்கு உதவி செய்கிறார். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் ஆனால் அந்த அடிப்பட்ட நபரை எப்படி எதிர்பார்த்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆசாரியரை பார்க்கும்போது, ஆசாரியர் எனக்கு உதவி செய்வார், ஆசாரியர் உதவி செய்வதற்கான அனைத்து குணாதிசயங்களும் ஆசாரியர்கிட்ட இருக்கும், ஏன்னா அவர் ஆசாரியராக இருக்கிறதுனால நமக்கு உதவி செய்வார் என்று ஆசாரியர்கிட்ட எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு நபராக பார்த்திங்கன்னா அந்த வழியில் அடிப்பட்ட நபருக்கான பார்த்துருக்கலாம். ஆனால் ஆசாரியர் விட்டு உதவி செய்யாமல் கடந்து போயிட்டார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா லேவியரை பார்க்கும் பொழுதும் லேவியரும் ஆண்டவருடைய பணியில் செய்கிறதுனால லேவியர் நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்போடு அவர் கீழே கிடக்கிறப்ப பார்த்துருக்கலாம். பட் ஆனால் அவங்களும் கடந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த சமாரியன் பார்த்திங்கன்னா அது பெரிய ஹிஸ்ட்ரி. அது மெடிடேஷன் பண்ணும்போது நிறையா காரியங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதில் ஒரு சிறிய காரியத்தை நான் பகிர்ந்து சமாரியன் பார்த்தா யாரும் சமாரியர் ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு நபர் தான் இது சமாரியர்கள். யாரும் அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்கள தனியாக ஒதுக்கி வைப்பாங்க, ஆலயத்தில் ஏற்ற மாட்டாங்க, அவங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. தண்ணி வாங்கி குடிக்காத காரியம் பார்த்திங்கன்னா, நம்ம இயேசு பார்த்திங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த சமாரியா ஸ்திரீகிட்ட பேசுகிறப்ப நம்ம பார்க்கலாம். அந்த சமாரியா ஸ்திரியே சொல்லுவாங்க, 9வது வசனத்தில் சொல்லுவாங்க. இப்படியாப்பட்ட காரியங்கள் நம்ம வேதத்தில் பார்க்க முடியுது. அந்த அடிபட்டு கடந்த நபர் சிந்திச்சிருக்கலாம், இப்படி நினச்சிருக்கலாம், சமாரியார் தான் நம்ம ஆசாரியரே நமக்கு உதவி செய்யலை, லேவியரே நமக்கு உதவி செய்யலை, சமாரியா நமக்கு என்ன உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி நினச்சி கீழே அப்படியே மைண்ட் பண்ணி இருந்திருக்கலாம். பட் ஆனால் அந்த இடத்துல அந்த சமாரியன் பார்த்திங்கன்னா அவனோட எல்லாமே இருந்து அவனுக்கு உதவி செய்தார். சமாரியன் அவருக்கு உதவி செய்தார். அது பார்த்திங்கன்னா, முதலாவது அவனுடைய காயங்களை கட்டுறார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவனுக்காக அந்த அவனை கொண்டு போய் அந்த விடுதியில் அழைத்து கொண்டு போய் தங்க வைக்கிறார். மூணாவது பராமரிக்கும்படியான பணத்தை கொடுக்குறார். இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதே போல் நீங்கள் இந்த 2026ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா அநேக கஷ்டங்கள் பட்டிருக்கலாம். உங்களுக்கு உதவி, இந்த நபர்கிட்ட உதவி வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். நீங்கள் நிறையா பேர்த்த நம்பி இருந்திருக்கலாம்.
அப்படியாப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு உதவி வராமல் ஒருவரும் உங்களெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். அந்த 5 மாதமாக கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். ஒருவரும் கடந்து நடவாதமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் காணப்படலாம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. பட் ஆனால் இந்த மாதம் என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். சற்றும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வாசல்களை என் தேவன் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத, எப்படி அந்த வழிபோக்கன் வழியில் அடிபட்டு படுத்து கிடக்கும் பொழுது ஆசாரியர் உதவி செய்வார், லேவியர் உதவி செய்வார், அவங்க சரீரத்தை பார்த்து அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து நினைத்தாரோ, அதே போல் நீங்களும் கடந்த நாட்கள் தோற்றத்தை பார்த்து நினைத்து ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் சற்றும் எதிர்பார்க்காத சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சமாரியர் அவருக்கு ஹெல்ப் பண்ணது போல் இந்த மாதத்தில் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் என் ஆவியானவர் உங்களுக்கு நல்ல சமாரியனாக அந்த மாதத்தில் வெளிப்பட போகிறார். ஒரு சிலவருக்கு பார்த்திங்கன்னா என் ஆண்டவர் இந்த மாதத்திலே வெளிப்படுவார். ஒரு சிலவருக்கு படிப்படியாக அவங்களுடைய நாட்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒரு சிலருக்கு என் தேவன் வெளிப்படுவார். சமாரியர் வெளிப்படும் பொழுது என்னென்ன நடக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். முதலாவது அவர் காயம் கட்டுவார். நீங்கள் கடந்த காலத்தில் பட்ட காயங்களை என் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காயங்களை கட்டுவார். உங்கள் இருதயத்தின் காயங்களை கட்டுவார். நிறையா பேரால் வார்த்தையினால் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம், முன்னோட்டு பின்னாடி பேசி காயப்படுத்தியிருக்கலாம், சிலர் உங்கள் முகத்துக்கு நேராக பேசியிருக்கலாம். ஒரு சில டைமில் நீங்கள் எப்படின்னா என்னடா நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நம்ம ஆண்டவர் நம்பி வந்தோமே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போன ஒரு நிலைமையில் கூட நீங்கள் காணப்படலாம். அப்படியாப்பட்ட நிலைமைகள் முதலாவதாக என் தேவன் நல்ல சமாரியனாகி என் இயேசு செய்ய போகிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயத்தை கட்டுகிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது காயம் கட்டி கொண்டு போய் விடுதியில் விடுதியில் அதே போல் இந்த ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் காயத்தை கட்டி சரீரப்பிரகாரமான பலவீனங்களை மாற்றி என் ஆண்டவர் என்ன பண்ண போகிறான்னா, அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய சந்நிதியில் உங்களை கொண்டு அமர பண்ண போகிறார். அவருடைய அன்பின் அந்த அனுபவத்தில் உங்களை கொண்டு இந்த மாதத்தில் அமர பண்ண போகிறார். அமர பண்ணி அவருடைய கற்பனைகள் அவருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க போகிறார். அடுத்தது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், எப்படி செய்ய போகிறார் என்பதை பரிசுத்த அந்த 3வது நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, பராமரிப்புக்காக பணத்தை கொடுத்தான். உங்களை பராமரிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் கொண்டு அமர்த்தி உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை கொடுத்து, தேற்றவானுடைய வரத்தை கொடுத்து உங்களை இன்னுமா தேற்றி அடுத்த கட்டத்துக்கு உங்களை நடத்தி செல்ல என் ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த 3 காரியங்களை என் தேவன் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதத்தில் செய்ய போகிற. ஒரு சிலவருக்கு உடனே நடக்கும், ஒரு சிலருக்கு படிப்படியாக இருக்கும். இதன் மூலிமா என் தேவன் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். இதன் மூலிமா என் தேவன் யார் என்பதை வெளிப்படுறார். அதை நம்ம ஏசாயா 60ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பால்களை ஒன்றி கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். இதுக்கு நான் இப்படியாக நானே உன் மீட்பர் என்று அறிந்து கொள்வாய். இந்த மாதத்தில் என்னன்னா, கர்த்தரே உன்னுடைய மீட்பர் என்பதை நீ இந்த மாதத்தில் நீ அறிந்து கொள்ள. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீங்க. கர்த்தரே உங்களுக்கு மீட்பர். எந்த நபரோ, எந்த நீங்கள் எதிர்பார்த்த நபரோ, அல்லது நீங்கள் உதவி கேட்ட நபரோ, உங்கள் குடும்பத்தாரோ இல்லை, கர்த்தரே உங்களுடைய மீட்பராக இருந்து உங்களுக்கு காரியத்தை நடப்பிக்க போகிறார். இல்லை அந்த வசனத்தில் வாசிக்கிறப்ப பாலை குடித்து அப்படின்றதில்ல. பால் என்பது மூல பாசையில் என்னன்னு போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போஷிப்பு, வளமை, செழிப்பு. பால் என்பதற்கு இந்த 3 அர்த்தங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு மூல பாசையில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல் இந்த ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை போஷிக்க போகிறார். உங்களை உங்களுடைய வளமையை பெருக்க போகிறார். உங்களை செழிப்புள்ளவர்களாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மந்தில் நிறையா சாட்சிகளை என் தேவன் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த சத்தத்தை வெறுமையாக அவரிடத்துல திரும்பி வரும்படியாக செய்ய மாட்டார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்புனானா அந்த வார்த்தையை சொன்ன நோக்கத்தை செய்து முடித்துட்டு திருப்பி அது அவர்கிட்ட போகும் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் சோர்வுப்பட்டு இருக்கலாம்,
தொய்ந்து போயிருக்கலாம். என் ஆண்டவர் உங்களுடைய முதலாவதாக உங்களுடைய காயத்தை கட்ட போகிறார். ரெண்டாவதாக அவருடைய சமூகத்தில் வந்து அமர பண்ண போகிறார். மூன்றாவது அவருடைய பரிசுத்த ஆவியை என்கிற தேற்றவாளனை கொடுத்து உங்களை தேற்றி அடுத்த கட்டத்துக்குள்ளே என் ஆண்டவர் முன்கொண்டு நடத்தி செல்ல போகிறார். அதை பார்க்கிறவர்கள் அனைவரும் உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கலாம். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஆண்டவரோடு உங்களுக்கு ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க. அந்த வசனத்தை அனுதினமும் முடிந்த அளவுக்கு அனுதினமும் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து ஆண்டவருடைய ஜெபிச்சு நீங்கள் கடந்து செல்லும் பொழுதோ, நீங்கள் வேலைக்கு போகும்பொழுதோ, படிக்க போகும்பொழுதோ, நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை வாசித்து கடந்து போகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கள். இப்படி தான் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வார்த்தை வெறுமையாக ஆண்டவர்கள் திரும்பி வராதுன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை நீங்கள் கமெண்டில் டெஸ்டிமனி மூலமாக தெரிவிங்க. அதை கேட்டு நான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு ஏதுவாக இருக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நாம் அனைவரும் கண்கள் மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த செய்யப்பட்ட அருமையான இந்த 1ஆம் தேதிக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. அப்பா, நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆவியானவரே, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம்ப்பா. அநேகிட்ட நன்மை எதிர்பார்த்து சோர்ந்து போய் ஒரு நிலைமையில் இருக்கிற மக்களை ஆவியானவரின் சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. அப்பா, ஹல்லேலூயா, நீங்கள் கொடுத்த வார்த்தை வெறுமையாகும் இடத்துல திரும்பி வராதுன்னு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமேப்பா, படிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியா ஆவியானவர் சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒரு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தெய்வமே, இந்த மாதத்தில் நீங்கள் அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. நானே உன் மீட்பர் என்று அறிந்து கொள்ளுவாய் என்ற ஆவியானவரே, நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. நானே உன் மீட்பர் என்று அறிந்து கொள்ளுவாய், நானே உன் மீட்பர் என்று நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லுகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால் நான் பிளஸ் பண்ணுகிறேன்ப்பா. அவங்க வேண்டுகிற காரியத்தில் என் தெய்வம் கூட இருங்க. அவங்க இருதயத்தின் காயத்தை கட்டுகிறதுக்காக நன்றி அப்பா. அவங்களை நீங்கள் பலப்படுத்துகிறதுக்காக நன்றி. என் தெய்வம் நன்மையால் அவங்கள நிரப்புகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவை அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோமப்பா. இதுக்கு ஏற்ற பலனை என் தெய்வம் தந்ததுக்காக நன்றி செலுத்தும். அநேக டெஸ்டிமனிகளை என் தெய்வம் கேட்க வைக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உன் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தினதுக்காக நன்றி ராஜா. எல்லா துதியும் கனமும் மகிமையாகவும் ஒருவருக்கே எடுக்கிறோமப்பா. ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் வேண்டி கேட்குறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே. ஆம் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நீங்கள் அனுதினம் இந்த 2 வார்த்தைகளே சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாங்க. நமக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம், பேக்ரவுண்ட் யாரும் இல்லாக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார், நானே உன் மீட்பர் என்று அறிந்து கொள்ளுவாய். நமக்கு ஒரு மீட்பர் உண்டு, நமக்கு ஒரு நல்ல சமாரியன் உண்டு. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ப்ரேயர் பண்ணுங்கள், ஆண்டவர் சமூகத்தில் அமருங்க, அவங்களுடைய வார்த்தையை தியானிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு சேர்க்கையோட பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.